ஒரு பயங்கரமான குழப்பத்திலிருந்து எப்படி ஒரு தெளிவான பிரம்மாண்டமான படைப்பை உருவாக்க முடியும்? அதுக்கான ஒரு வழிகாட்டி தான் இந்த எஸ்என்எஸ் ரோட் மேப். இது எந்த ஒரு சமூகத்தையும் ஒரு தனி மனுஷனையும் கூட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மேப்னு சொல்லலாம். வாங்க இந்த பயணத்துல நாமளும் சேர்ந்து போலாம். பாருங்க, இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் மையம். நம்மகிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கும், ஆனா ஒரே குழப்பமா இருக்கும். அந்த மாதிரி சூழல்ல அந்த சவால்களை எப்படி ஒரு நம்பிக்கையா மாத்துறது, ஒரு ஆக்கப்பூர்வமான செயலா மாத்துறது, அதுக்கான பதில்தான் இந்த எஸ்என்எஸ் ரோட் மேப்ல இருக்கு. சரி, இந்த பயணத்துல மொத்தம் 4 முக்கியமான ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல அஸ்திவாரம், அப்புறம் கட்டமைப்பு, அடுத்து வளர்ச்சி, கடைசியா படைப்போட உச்சி. வாங்க ஒவ்வொன்னையும் தெளிவா பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியும் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ரோட் மேப்போட முதல் ஸ்டேஜ் ஒரு உறுதியான அஸ்திவாரத்தை அமைக்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். எல்லாம் குழப்பமா இருக்கிறப்போ அடி எடுத்து வைக்க ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அந்த தைரியத்தை டிசைன் திங்கிங்கிற இந்த டூல் கொடுக்குது. அதாவது இது ஒரு பிரச்சனைய வெறும் தடையா பார்க்காம, அட இதுல ஒரு புது வாய்ப்பு இருக்கேன்னு பார்க்க வைக்கும். இதுதாங்க நம்ம பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா அதை தாங்கி பிடிக்க ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர், ஒரு சரியான கல்ச்சர் வேணும்ல? வாங்க நம்ம பயணத்தோட 2வது கட்டத்துக்கு போலாம். அது எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு சமூகத்தோட வெற்றிக்கும் இந்த 3P கல்ச்சர் ரொம்ப முக்கியம். முதல் பி பர்பஸ், சிம்பிளா சொன்னா ஏன் இதை நாம பண்றோம். 2வது பி ப்ராசஸ், அதாவது எப்படி இதை செய்ய போறோம்னு ஒரு தெளிவான வழிமுறை. 3வது பி பீப்பிள், யார் இதை செய்ய போறாங்கன்ற சரியான டீம். இந்த 3 கரெக்டா அமைஞ்சா ஃபவுண்டேஷன் ஆட்டவே முடியாது. அந்த கல்ச்சரை சப்போர்ட் பண்ண இந்த தூண்கள் ரொம்ப உதவுது. எப்பவும் கத்துக்கிட்டே இருக்கிறது, நம்ம திறமைகளை வளர்த்துக்கிறது, புதுசா ஏதாவது யோசிக்கிறது, அப்புறம் சரியான ஆட்களோட கனெக்ட் பண்றது, இதெல்லாம் ஒரு டீமோட வளர்ச்சிக்கு பெட்ரோல் மாதிரி. இது ஏதோ பேப்பர்ல சொல்ற தியரி மட்டும் இல்லைங்க, உண்மையிலேயே செஞ்சு காட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ரோட் மேப்பை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஸ்பைன் திட்டம் தனித்தனியா இருந்த 18 கிளப்புகளை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய பவர்ஃபுல் சமுதாயத்தை உருவாக்கியிருக்கு. இதுதான் ஒற்றுமையோட உண்மையான பலம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த நோக்கம், செயல்முறை, மக்கள், அப்புறம் அந்த 5 சப்போர்ட் பில்லர்ஸ், இது உங்க பர்சனல் லைஃப்லயோ இல்ல உங்க ஆஃபீஸ்லயோ எங்கேயாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு தோணுதா? இப்போ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, கல்ச்சர் செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன? வளர்ச்சி தான். அதுவும் சும்மா இல்ல, ஜெட் வேகத்துல. இந்த 3வது ஸ்டேஜ் அந்த வளர்ச்சியை இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்துறது பத்தி தான். இந்த வளர்ச்சியை ராக்கெட் வேகத்துல கொண்டு போக 3 விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுது. புதுசா கிளப் ஆரம்பிக்க உதவுற 7+7 ஃபார்முலா மாதிரி சில உத்திகள், நம்ம கற்பனையோட எல்லையை தாண்டி யோசிக்க வைக்கிற ஜெனரேட்டிவ் ஏஐ மாதிரி டெக்னாலஜி, அப்புறம் அந்தந்த துறையில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற வழிகாட்டுதல். இது 3 சேரும்போது வளர்ச்சி எங்கேயோ போயிடும். அவ்வளவுதாங்க, நாம இப்போ பயணத்தோட உச்சிக்கு கிட்ட வந்துட்டோம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இங்க தான் சின்ன சின்ன விஷயங்கள கூட கவனம் செலுத்தி நம்மளோட மிகப்பெரிய லட்சியங்கள் எல்லாம் நிஜமாக்க போறோம். இந்த உச்சியை அடையறதுக்கு ஸ்மார்ட் ஓகேஆர்ஸ்னு ஒன்னு யூஸ் பண்றாங்க. அதாவது என்ன பண்ண போறோம், அதை எப்படி அளக்க போறோம்னு ரொம்ப தெளிவா கோல் செட் பண்றது. அதோட அந்த கோலை அடையிற பயணத்தை ஒரு வேலையா பார்க்காம ஒரு கேம் மாதிரி மாத்திட்டா அதுல ஒரு த்ரில் இருக்கும் இல்லையா? அதுக்கு பேரு தான் கேமிஃபிகேஷன். இது வெற்றிய ஒரு கொண்டாட்டமா மாத்திடும். ஆனா இந்த பெரிய கனவை அடையறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 1 வருஷமா? 2 வருஷமா? இல்ல 10 வருஷம்? இது ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் கிடையாது. இது ஒரு தலைமுறையை உருவாக்க போற ஒரு நீண்டகால பார்வை. சரி, அந்த 10 வருஷத்துல என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க? கேட்டு அசந்துடாதீங்க. 1000 ஏஐ ஸ்டார்ட் அப்களை உருவாக்கணும். அடிங்கப்பா, இந்த லட்சியத்தோட அளவை பாருங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய துணிச்சலான கனவு. இந்த முழு பயணத்தோட தத்துவமே இந்த ஒரு வரியில அடங்கியிருக்கு. அதாவது முதலடியை எடுத்து வைக்கிறதுக்கு டிசைன் திங்கிங் தைரியத்தை கொடுக்குது. அந்த பிரம்மாண்டமான கனவை நிஜமாக்கிறதுக்கு தேவையான வேகத்தையும் அளவையும் ஏஐ டெக்னாலஜி கொடுக்குது. சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். இவ்ளோ நேரம் நாம இந்த ரோட் மேப் பத்தி விரிவா பார்த்துட்டோம். இப்போ கதை உங்க பக்கம் திரும்புது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எஸ்என்எஸ் ரோட் மேப்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு மட்டும் இல்ல, இது ஒரு யூனிவர்சல் ஃப்ரேம் ஒர்க். குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவான படைப்புக்கு மாறணும்னு நினைக்கிற யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம். கடைசியா இந்த கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன். இதுல நாம பார்த்த விஷயங்கள் உங்க சொந்த இலக்குகளை அடையறதுக்கோ, உங்க சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கோ, இல்ல உங்க மனசுல இருக்கிற குழப்பத்துல இருந்து ஒரு புது படைப்பை உருவாக்குறதுக்கோ எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்? யோசிங்க. உங்க பயணம் இப்போ தொடங்குது.